Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Revant and Akash. Hi bro, Hi hi. bro. இந்தியா வந்து சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹர்ஷித் ராணா கன்கஷன் சப் ஃபார் தூபேங்கிறது ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்டா போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா வந்து இது பண்ணிருக்க கூடாது அன்ஃபேர் அப்படிங்கிற குரல்கள் எழுப்பப்பட்டுட்டு இருக்கு. இன்க்ளூடிங் நம்ம அஸ்வின் பீடாக இருக்கட்டும், அனிருத் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் அண்ட் ப்ராட்காஸ்டர் பார்ட்னர்ஸா இருக்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயே கூட பேசிட்டு இருந்த கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் இது நம்ம லைவ்லயே பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்து ஒத்த கருத்தா இந்த மாதிரி அது தவறு, இது வந்து ஒரு அன்ஃபேர் விக்டரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்போ ஆகாஷ் வந்து இதை பத்தி நானும் டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரோ. நான் நேற்று மிஸ் அவுட் பண்ணிட்டேன், ஒரு ப்ரீ ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரேவந்தும் நாளைக்கு மேட்ச் ப்ரிவியூ பண்ணிடுவோம், லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவன்ஸ் எப்படி இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஆகாஷ் கிட்டேயே போயிடுவோம். நேற்று மிஸ் அவுட் பண்ணிட்டாரு வீடியோ. என்ன நினைக்கிறீங்க ஆகாஷ், இந்த கன்கஷன் அண்ட் ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல தூபே, இது வந்து எப்படி மேட்ச் ரெஃப்ரி அக்செப்ட் பண்ணாங்க, அம்பையர்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க, இது அன்ஃபேர் ஃபார் இங்கிலாந்து அப்படிங்கிற குரல்கள் ஒலிக்கப்படுது. அதை பத்தி உங்களை கருத்து? ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஹர்ஷித் ராணா டூபேயோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அதை வந்து நான் ஃபுல்லாவே அக்ரி பண்ணிக்கிறேன். ரெண்டு பேரும் சேம் ரோல்ஸ் ஆடலை, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் இங்க மெஜாரிட்டி இன்க்ளூடிங் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க அந்த பாயிண்டோட நிப்பாட்டினா பரவாயில்ல, ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு தப்பே பண்ணாத ஒருத்தரை போட்டு எதுக்கு இந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்றதுதான் என்னோட பாயிண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ப்ரோ, கன்கஷன் நடந்துருச்சு. கன்கஷன் நடந்த அப்புறம் இந்தியன் டீமுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, ஒரு ரைட்ஸ் இருக்கு. எனி பிளேயர், சப்ஸ்டியூட்ல இருக்கிற எனி பிளேயரை அவங்க எழுதி அப்பீல் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இந்தியன் டீமோட இஷ்டம். எந்த டீமாலும், இங்கிலாண்டும் சரி யாருமே சரி, நீ இந்த பிளேயரை தான் சப்ஸ்டியூட்டா எழுதி அப்பீல் பண்ணணும் அப்படின்னு கொடுக்க சொல்ல முடியாது. ஸோ கம்பீர் ஹேஸ் எவ்ரி ரைட் டு நேம் ஹர்ஷித் ராணா ஆஸ் அப்பீல். வெறும் அப்பீலுக்கு சொல்றேன். அது வந்து ஐசிசி பேரோல்ல இருக்கிற மேட்ச் ரெஃப்ரி தான் டிசைட் பண்ணணும், அதை நான் அக்செப்ட் பண்ண போறேன்னா இல்லையான்னு. மேட்ச் ரெஃப்ரி டிக்ளைன் பண்ணிட்டா கம்பீர் அங்க உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து ராணாவை தான் போட வைப்பேன் நீ என்ன சொன்னாலும் அப்படின்னு. அந்த இது டிக்ளைன், இவங்க இந்த 2-3 பேர் தான் வந்து லைக் ரீப்ளேஸ்மெண்ட், நீங்க தான் ஆட வைக்கணும்னு சொன்னா அது வழியா போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜிஜியை குறை சொல்ற எல்லாருக்கும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஜிஜி அவருக்கு கொடுத்துருக்கிற பேசிக் ரைட்டை பண்ணியிருக்காரு. அவரோட ரைட்ஸ், அது அவங்க இந்தியன் டீமுக்கு இருக்கிற ஃப்ரீடம். அது யாரு பிளேயரான ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேம் கூட எழுதி கொடுக்கலாம் டூபியோட ரீப்ளேஸ்மெண்டா செகண்ட் இன்னிங்ஸ்க்கு. அவரோட சாய்ஸ். அக்செப்ட் பண்றது டிக்ளைன் பண்றது நான் சொன்ன மாதிரி ஐசிசி பேரோல்ல இருக்கிற மேட்ச் ரெஃப்ரியோட கையில இருக்கு. ஸோ இதுல ஜிஜி மேல என்ன வகையில இவங்க கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீ ஜிஜி இந்த பேர் தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்க ரைட்ஸ் இல்லை, இன்க்ளூடிங் மீ. அவங்க என்ன நினைச்சிருக்கலாம்னா, இந்த கிரே ஏரியான்னு சொல்லப்படுற இந்த ஒரு கைண்ட் ஆஃப் இது வந்து ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 வச்சிருக்காரு, மேபி அதை ஒரு கிரைட்டீரியாவா வச்சுக்கிட்டு அவரால் பேட்டிங்கும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சும்மா கேட்டு பார்ப்போம். கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. நீ டிக்ளைன் பண்ணிட்டேன்னா எனக்கு பேக்கப்க்கு வாஷி இருக்காரு, ரமன்தீப் இருக்காரு, நான் யாராவது ஒருத்தர் தான் ஆட வச்சிருப்பேன். சும்மா நான் கேட்டு பாக்குறேன், நீ டிக்ளைன் பண்றா என் செகண்ட் சாய்ஸ் இவங்க இருக்காங்கன்ற மைண்ட் செட்ல அவங்க அப்பீல் பண்ணியிருக்கலாம். பண்ணி இவங்க அதை அக்செப்ட் பண்ணதுனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே ஹர்ஷித் ராணா எப்படி ஆஸ் அ பிளேயரா போக முடியும்னா ஐசிசி மேட்ச் ரெஃப்ரி கொடுத்தாதான். ஸோ இதுல ஜிஜியை எந்த வகையில இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், நார்சிஸ்டிக் பிஹேவியர்னு. அதோட மீனிங் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஜிஜி என்ன பண்ணாரு இதுல அப்படின்றது எனக்கு தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஜியோட சைடு நான் இது முடிச்சிட்டேன். மேட்ச் ரெஃப்ரிக்கு வருவோம். ஜவஹர் ஸ்ரீநாத் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐசிசியோட மேட்ச் ரெஃப்ரி எப்போ பண்ணாருன்னா 2006ல. 18-19 இயர்ஸா ஒரு ரினவுண்ட் மேட்ச் ரெஃப்ரியா இருக்காரு. அவரு இந்தியாவுக்கு பெரிய பெரிய ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல பெரிய பெரிய சிச்சுவேஷன்ஸ்ல கூட அவர் மேட்ச் ரெஃப்ரியா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டடான மேட்ச் ரெஃப்ரி அவரு. அப்படின்றப்போ ஒரு பைலேட்டரல் சீரீஸ்ல இந்தியா ஆல்ரெடி 2-1 அஹைட்ல இருக்கும் போது நம்ம வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவோம் அப்படின்னு இன்டென்ஷனலி இந்த அட்வான்டேஜை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஜவஹர் ஸ்ரீநாத்க்கு கிடையாது. நான் ஜவஹர் ஸ்ரீநாத் தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜவஹர் ஸ்ரீநாத் இந்த விஷயத்த தப்பு பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் நாம இந்தியன் டீமுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலி பண்றதுக்கான வாய்ப்பு 0. ஏன்னா இந்தியாவுக்கு இதை விட பிக் ஸ்டேஜஸ்ல தான் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு irrelevant T20 சீரீஸ்ல பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்டென்ஷனலா பண்றாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான இது. நான் அகெயின் சொல்றேன், சிவம் டூபேயோட லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்ஷித் ராணா கிடையாது. நான் அந்த பாயிண்ட்ல தான் நானும் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்.
கிரே ஏரியா அப்படின்றதுனால அதை வந்து சில பேர் மிஸ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஸ்மார்ட்னுவாங்க. அது வந்து யார் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இன்னொரு பாயிண்ட், இதுவே இங்கிலாந்து பிளேயர்ஸ் பண்ணியிருந்தா இந்தியா பொங்கி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் இருந்தது. அதுக்கும் நான் ஆன்சர் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஜிஜி அண்டர் ஜிஜியோட கோச்சிங்ல இந்தியா இப்படி பண்ணதுனாலதான் இந்தியன்ஸ் பொங்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியாவோட பிரீமியர் லீகான ஐபிஎல்ல நம்ம இந்தியன் பிளேயர் ஆர் அஸ்வின் ஒரு இங்கிலீஷ் பேட்டர் ஜாஸ் பட்லரை வித்தின் த லாஸ் ஆஃப் கிரிக்கெட்ல நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் பண்றாரு. எவ்ரி திங் இஸ் வித்தின் த லா. அதுல தப்பு எதுவுமே இல்லை. அந்த டைம்ல ஆஷன்னா யூடியூப்ல கிடையாது. இப்போ வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி எவ்ரிபடி ஸ்கோரிங் லவ் டுவர்ட்ஸ் ஆஷன் தான். அந்த டைம்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யாரை ஹேட் பண்ணாங்க, யாரை அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. இந்தியன் போலர் ஆர் அஸ்வினை வந்து தப்பு சொன்னாங்களா, இங்கிலீஷ் பேட்டர் ஜாஸ் பட்லரை தப்பு சொன்னாங்களான்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆஷன் நவ் வித்தின் த லாஸ் ஆஃப் கிரிக்கெட். இப்ப கம்பீர் பண்ணதுதான் ஆஷனா பண்ணாரு. ஆஷனா என்ன பண்ணாரு, அவர் வந்து அந்த ஃபார்ம் ஆஃப் விக்கெட்ன்றது ஒண்ணு இருக்கு, நான் அதை ட்ரை பண்ணிட்டு நான் அம்பேர் விட்டு நான் அம்பேர் அப்பீல் தான் பண்ணேன். ஆஷன் என்ன பண்ணாரு, அம்பேர் அப்பீல் பண்ணாரு. அம்பேர் கையில இருக்கு அது அவுட் கொடுக்கறதும் நாட் அவுட் கொடுக்கறதும். அம்பேர் நாட் அவுட் கொடுத்திருந்தா ஜாஸ் பட்லர் ஆடிதான் ஆகணும். ஆஷன் இல்ல ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் அவர் கிடையாது. எப்படி ஜிஜியால சொல்ல முடியாதோ அதே மாதிரி இவங்களாலையும் சொல்ல முடியாது. அப்படின்றப்போ இவங்க பண்ணா அவங்க பண்றாங்கன்றத தாண்டி இந்தியால ஜிஜி இருக்கிறதுனாலதான் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா இது இருக்கு அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா ஆஷன் நடந்த இன்சிடென்ட்ல எல்லாருமே 90% பீப்புள் ஃபேவர்ட் ஜாஸ் பட்லர். ஆஷனா எந்த தப்பும் பண்ணாம லாஸ் ஆஃப் கிரிக்கெட் குள்ள ஆடினப்போ ஸோ இது இங்கிலீஷ் பிளேயர்ஸ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படி இப்படின்னு கேட்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நெக்ஸ்ட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஜேஷா வந்துட்டாரு உடனே வந்து பிசிசிஐ ஈக்குவல் டு ஐசிசி, அந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிரெக் பார்க்லே அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு பிளேயர், இது ஒரு பிளேயர் இல்ல, ஒரு போஸ்டிங்ல இருந்தவர் இருக்காரு. கிரெக் பார்க்லே யாருன்னா 2020ல இருந்து 2024 ஜேஷா ஐசிசி சேர்மன் ஆறதுக்கு முன்னாடி டே வரைக்கும் ஐசிசியோட சேர்மனா இருந்தவர் கிரெக் பார்க்லே. அவர் வந்து ஒரு நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவரு 2020 டிசம்பர்ல ஆரம்பிச்சிருக்காரு. எக்கோ அடிக்குது. ஓகே, 2016ல இருந்து 2020 ஆகஸ்ட் வரைக்கும் அவர் என்ன ரோல் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்ட். எப்படி 4 இயர்ஸ் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்டா இருந்துட்டு இங்க எலெக்ட் ஆனோடனே 1 மந்த் கேப்ல ஜேஷா மாதிரியே போனார். இப்போ ஜேஷாவை வந்து நம்ம பிசிசிஐ ஈக்குவல் டு ஐசிசின்னு சொல்றோம்னா அப்ப போன 4 இயர்ஸ் ஐசிசி இஸ் ஈக்குவல் டு நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டா இருந்துதா? இது என் கேள்வி. ஏன்னா ஜேஷா மாதிரி சேம் கான்செப்ட்ல அப்படியே அங்க இருந்து உடனே இங்க தாவி இருக்காரு. அதனாலதான் மற்ற டீம்ஸ் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாலாம் கஷ்டப்பட்டு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆடும் போது நியூசிலாந்து ஒண்ணுமே அந்த மாதிரி டஃப் ஆடாம 80% 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க. ஏதாவது ரொம்ப ரேரா 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க. அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு வருதா அப்படின்ற கொஸ்டின் நம்ம எழுப்பலாம். ஆனா நியூசிலாந்து அப்படின்றதுனால நம்ம எழுப்ப மாட்டோம். 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஏன் சொல்றோம்னா, விக்கி ப்ரோவா இருக்கட்டும், கிஷோர் ப்ரோவா இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட்ன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு நிறைய டெஃபினிஷன்ஸ் சொல்லியிருப்பீங்க. அது 100% கரெக்ட். அந்த ஒரு டெஸ்டே வந்து அல்டிமேட் டெஸ்ட்னா உங்களுக்கு 5 மேட்ச் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே பீக் ஆஃப் த டெஸ்ட் ஒரு கிரிக்கெட் இதுல. ஏன்னா அந்த 5 மேட்ச்ன்றது உங்களுக்கு இன்ஜுரிஸ் வரலாம், ஃபார்ம் டிப் ஆகலாம், கான்ஃபிடன்ஸ் போகலாம். இப்போ ஆஸ்திரேலியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கிரவுண்ட் 5 மாதிரி இருக்கும். ஒரு கண்டிஷன்ஸ்லயும் நீங்க சர்வே பண்ணி நல்லா ஆடினாதான் கடைசியில நீங்க வின்னர் ஆக முடியும். அப்படின்றப்போ மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் நீங்க 5 மேட்ச் போடும்போது இந்த 4 வருஷமா நியூசிலாந்துக்கே நீங்க போடல. அப்போ இந்த 4 வருஷம் நீங்க ஐசிசி இஸ் ஈக்குவல் டு நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி, ஜேஷா வந்த உடனே நான் ஐசிசி இஸ் ஈக்குவல் டு பிசிசிஐ அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு, அந்த மேட்ச் ரெஃப்ரி அந்த டைம்ல எடுத்தது ப்ரோ. இப்போ அந்த 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்டா, அந்த பேட்ல பட்டு 4 போனது. அந்த டைம்ல அந்த கால் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா குமார் தர்மசேனா. அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அவரோட ஓன் கண்ட்ரிக்கு ஸ்ரீலங்காவுக்கு போன உடனே அவரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா, நான் வந்து இந்த டிசிஷனை ரிக்ரெட் பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் ரிக்ரெட் திஸ் டிசிஷன். அது சொல்லிட்டு கண்டினியூ பண்றாரு, ஐ அக்ரி தேர் வாஸ் அ ஜட்ஜ்மெண்டல் எரர் வென் ஐ சீ இட் ஆன் டிவி ரீப்ளேஸ் நவ். அவரே சொல்றாரு, எனக்கு நான் இப்ப டிவில பார்க்கும்போது நான் ஜட்ஜ்மெண்டல் எரர் கொடுத்துட்டேன் அந்த டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல வந்து கப்டில் த்ரோ போடும்போது பிளேஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கணும், அது ஆகல. அதுதான் கேஸ் அப்படின்றப்போ லா படி பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் லா படி பாத்தீங்கன்னா கிடையாது. பட் டிவி ரீப்ளேஸ்ல இப்ப பார்க்கும்போது தெரியுது என்னால அந்த மொமெண்ட்ல நான் அதான் கொடுத்தேன், அந்த இதுல நான் ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல இவங்க அப்ளை பண்ணும்போது இவங்களோட லாஜிக் வைஸ் சொல்லும் போது இவரும் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த வகையான ஃபேவரட்டிசமும் நான்
என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லயே ஒருத்தர் சொல்லும் போது இதுதான் நிலைமை அப்படின்னு எனக்கு இந்த இதுலயும் தெரியல. சோ இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இவங்க பெருசா வெடிக்குதுன்னு அகைன் பாக்கணும்னா ஒரு பர்சன் மேல நமக்கு இருக்கிற வந்து ஒரு எப்படி சொல்றது, அவரோட ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுக்கோங்க. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து கமெண்டேட்டரா இருக்கும்போது நிறைய பேருக்கு ஃபேவரட் பிளேயரா இருந்த பிளேயர்ஸை பத்தி ஹி வாஸ் வெரி வோக்கல். நான் அதை வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அதனால கம்பீரை பிடிக்காம போறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு. நான் கம்பீர் எல்லாருக்கும் பிடிக்கும்லாம் சொல்ல மாட்டேன். அதனால ஒருத்தர் எது பண்ணாலும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதோட நான் என்னோட இந்த விஷயத்துக்கு பத்தியே என்னோட கருத்துக்களை முடிச்சுக்கிறேன். சொல்ல வந்தீங்க? இல்ல ப்ரோ, லைக் ஆகாஷ் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நல்லா சம்மரைஸ் பண்ணாரு. ஸோ நான் என்ன ஹைலைட் பண்ண நினைக்கிறேன்னா, இது உண்மையிலேயே கன்கஷனா எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ இதே மாதிரி 2021 ஜடேஜா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னாங்க. 18 ஒரு அடிப்பட்டு 20 வரைக்கும் பேட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டிங் வரும்போது மட்டும் வந்து அப்படியே மாத்திட்டாங்க. அது போல ஃபீல்டிங் அது போல சகல கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலேயே அது அடிபட்டு இருந்தா, நேத்தி மட்டும் அது உண்மையிலேயே கொஞ்சம் அடிபட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு அவர் மண்டையை பிடிச்சிட்டு போயிருப்பாரு. தூபே வந்து கண்டிப்பா அந்த ஃபீல்ட்ல ஒரு செகண்ட் கூட இருந்திருக்க முடியாது. அந்த அவ்வளவு ஃபோர்ஸ்ல வரும்போது உண்மையிலேயே அடிபட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஓடிப்பாரு உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 பால் இருந்தா கூட விளையாண்டுருப்பாரு அவரு. அப்படிலாம் உள்ள எல்லாம் போயிருக்க மாட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா அடிபட்டுச்சு. ஹெல்மெட்ல கொஞ்சம் அந்த ஃபோர்ஸ் வரும்போது ஒரு ஜர்க்கு இருந்திருக்குமே தவிர, சோ மத்தபடி எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் அடிப்பட்ட மாதிரிலாம் இல்ல. அப்படி அடிபட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன உடனே உள்ள ஓடி இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பயங்கர கொஞ்சம் கன்சர்ன் இன்ஜுரியா கூட இருந்திருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு சாக்கா வச்சுட்டு இந்த கன்கஷன் ரூல யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோன்னு தோணுது நினைக்கிறோம். சோ ஆகாஷ் ப்ரோ சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம், ஆகாஷ் ப்ரோ சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கன்கஷனே வந்து ரூல் இருக்குன்றதுக்கோசரம் இது வந்து ஒரு ஆயுதமா ஒரு டூலா பயன்படுத்தி அவங்க வந்து ராணா உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு தோணுது எனக்கு. அது மட்டும் தான் வித்தின் தி ரூல்ஸ் கூட தான் பண்ணாங்க. ஆனா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து இந்த ரூல் யூஸ் பண்ணிட்டாங்களோ எனக்கு என்னமோ தோணுது. இல்ல ஆக்சுவலா இந்த ரூல் படி பாத்தீங்கன்னா அது எக்ஸாக்டா நான் சொல்றேன். 1.2.7.1 இதுதான் இந்த கிரிக்கெட் லாவோட நம்பர். இதுல மெடிக்கல் டீம் அவங்க கன்கஷனை இது பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற பிளேசஸ் ஹெட் ஆர் நெக் அந்த இடத்துல அடிபட்டு அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் கொடுத்தாதான் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான இதுவே ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா டொமஸ்டிக் மேட்சஸ்ல இப்படி ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஒரு ஐசிசில 2 இம்பார்ட்டன்ட் 2 பிக் கண்ட்ரிஸ் ஆடும்போது ஒரு ஆன்ஃபீல்டுல 2 அம்பையர் இருக்காங்க, 3rd அம்பையர் இருக்காங்க, மேட்ச் ரெஃபரி இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது மண்டேல ஹெல்மெட்ல பால் பட்டதுனால இதை சாக்கா வச்சு நான் மாத்திடுறேன்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஈஸியா யாராலையும் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு டவுனாவும் இந்தியா இறங்க மாட்டாங்க, என் ஒப்பீனியன்ல சொல்றேன். என் ஒப்பீனியன்ல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபைனல் பாலே விளையாண்டு கூடாது. எத்தனை பாலுக்கு அப்புறம் விளையாடுறோம் உடனே உள்ள கூட்டிட்டு போயிருக்கணுமே. மண்டேல பட்டது உங்களுக்கு ஒரு செகண்ட் ஓடி வந்து அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு சிவம் டுபே ஓகேன்னு தம்ஸ் அப் காமிச்சாருன்னா ஆட வைப்பாங்க. ஆட வச்சுட்டு உள்ள போனோடனே அவருக்கு கேர் ஆகுது இல்ல வீங்கி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஏன்னா ஹெட்ல பட்டா உடனே தான் காமிக்கிற ரியாக்ஷன் இல்லைன்னா நம்மளே இப்போ செவுத்துல முட்டும் போது அந்த செகண்ட் ஓகேவா இருப்போம். ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு நமக்கு ஒரு சின்ன கேர் ஆகுமா ஆகாதா? அந்த மொமெண்ட்ல அந்த மொமெண்ட்ல தம்ஸ் அப் காமிச்சாதான் பிசியோ திருப்பி உள்ள போவாரு. ஆனா உள்ள போயிட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு ப்ராப்பரா செக் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு அந்த நேரத்துல தோணுனாதான் அவங்களால இது எல்லாமே லீகலா தான் பண்ண முடியும் ப்ரோ. இது எல்லாமே வந்து இது இந்தியன் கிரிக்கெட் டீம் இல்ல யாராலையும் இதெல்லாம் ஏமாத்த முடியாது. மண்டேல பால் பட்டுருச்சு இதை காரணமா வச்சு நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மண்டேல எத்தனையோ பிளேஸ்க்கு பால் பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பண்ணாம எதுக்கு இந்தியா 2-1 ஹைட்ல இருக்கும் போது இல்ல அதுக்கு எனக்கு வந்து எல்லாரும் எக்ஸ்பர்ட் சொல்ற இது எனக்கு நியாயமா தான் படுது. நீங்க ஒரு பேசர் கம்மியா ஆடி இருக்கீங்க தெரியுது, டியூ வரப்போறதுலன்னு தெரியுது. அதே மாதிரி அது எனக்கு அக்ரி தான். அது எல்லாருமே சொல்றாங்க, எனக்கு அது கன்வின்சிங்கா இருக்கு. இங்கிலாந்து போறத பார்த்தாங்க, ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குவாங்கன்னு தெரியுது, ஒரு பேசர் வேணும், ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை புடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றது எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு. அந்த காரணம்ன்றது கரெக்ட் இல்ல ப்ரோ. சிவம் டுபேக்கு அடியே பண்ணல ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல ரேவந்த் இல்ல
காரணத்தை புடிச்சுக்கிட்டாங்கன்றத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த காரணம் உண்மையா பொய்யா இருக்குமா? நீங்க இப்போ இல்ல உண்மையா பொய்யா இருக்குமாங்கிறது நம்ம பேச முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணி பண்றாங்க. எனக்கு வந்து இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகே, இந்த கன்கஷனுக்கு வந்து நம்ம இது பண்ணலாமா? அதுவுமே வந்து அவர் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, என்னால நிக்க முடியாது. இதுவே வந்து காலில் அடிபட்டு இருக்குன்னா போட முடியாது. தலையில அடிபட்டு எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் ஃபீல்டு பண்ண முடியாதுன்னு சொன்னா அது ஒரு காரணம் இருக்குல்ல சொல்றதுக்கு. அவர் சப்போஸ் காலில் அடிபட்டு இருக்கு, கையில ஷோல்டர்ல அடிபட்டு இருக்குன்னா கூட அவர் வந்து ஃபீல்டிங் நிக்காம நிக்கலாம். பட் தலையில அடிபட்டிருக்குன்னா ஒரு ரூல் இருக்கு, நீ வந்து இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி அவங்க பவுலிங் போடலான்னு. அந்த ரூலை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். அவருக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆயிருக்கலாம். இல்ல ப்ரோ, கண்டிப்பா பால் கடிச்சு ஆனா வந்து கன்செஷன் பாயிண்ட் கையில கால்ல பட்டா ரிஸ்க் ப்ரோ. இது இன்ஜுரி. மண்டியில பட்டா ரிஸ்க்கும் ஆட் ஆகுது உங்களுக்கு. அது புரியுது எனக்கு, அது புரியுது எனக்கு. அது வந்து அவங்க ஒரு காரணமா வச்சுதான் ஒரு பிளேயர் எடுத்துட்டு வராங்க. அந்த பிளேயர் வந்து எனக்கு ஏன் வந்து அது எத்திக்கலி இல்லைன்னு தோணுதுன்னா, அதே லால நீங்க சொன்ன அதே லால எல்லாருமே கோட் பண்ற லால என்ன இருக்கு, நீங்க ஒரு மேன் டு மேன் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் தான் லாஸ்ட்ல இருக்கு. இவங்க லைக் டு லைக் பண்ணலையே. அப்படி பார்த்தா எல்லாருமே வந்து யாருன்னு கேக்குறேன். அது காரணம் யாரு? டீம் இந்தியாவோட கோச்சும் டீம் இந்தியாவோட கேப்டனும் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க தானே எழுதி கொடுக்குறாங்க. மேட்ச் ரெஃப்ரி சாய்ஸ் டினை பண்றது இருக்கட்டும், உங்களுக்கு எதிக்கல் வேல்யூ இல்லையான்னு நான் கேக்குறேன். எத்திக்ஸ் எங்க இதுல வந்து உங்களுக்கு இது வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட்டா இருக்கா? எழுதி கொடுப்பேன் ப்ரோ, நான் எதை வேணா எழுதி கொடுப்பேன். நீ அக்செப்ட் பண்றது அக்செப்ட் பண்ணாத. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் எதை வேணா எழுதி கொடுக்கிறவரை பத்தி தான் நானுமே பேசுறேன். எழுதி கொடுக்கிறவர் அவங்க அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுக்குதான் என்ன சொல்றாங்க, ஜாவல் ஸ்ரீநாத் வந்து கட் ஆயிட்டாரா? சரி வரட்டும். ஸ்ரீநாத் வந்து இந்தியன் ரெஃப்ரி, சோ இந்தியன் சாயல் வந்திருக்குன்னு ஒரு டிபேட் வைக்கிறேன். அந்த பாயிண்ட்க்கு நான் அப்புறம் வரேன். நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், கம்பீரும் ஸ்கையும் வந்து எப்படி இதை லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எழுதுறாங்க. இன்னொரு ஸ்டாட், நீங்க இவ்வளவு ஃபேக்சுவலா பேசுனீங்க, இன்னொரு ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கு. ஹர்ஷித் ராணா மொத்த T20 கரியர்ல 2 ரன் அடிச்சிருக்காரு. தூபே வந்து லாஸ்ட் 12 T20 இன்டர்நேஷனல்ஸ்ல 9 ஓவர் போட்டிருக்காரு. இது எப்படி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும்? நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல அததான் எல்லாருமே டிபேட் பண்றாங்க. அப்புறம் நீங்க வந்து அதை எழுதி குடுத்தது எதுக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப அதுலயே அந்த பாயிண்ட் போயிடுது. அப்புறம் அவங்க ரைட்ஸ் ஆமா, அது வந்து எத்திக்கலா இல்ல அன்ஃபேரா இருக்குங்கிறத எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கு நம்ம வந்து இங்க வந்து ஓகே அவங்க எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பேச முடியாது. அவங்க எழுதி கொடுத்திருக்கிறதும் எத்திக்கலா கரெக்டா இல்ல. எழுதி கொடுக்கலாம் இல்லப்பா, எழுதி கொடுக்கலாம். எழுதி கொடுத்தது அன்ஃபேரா இருக்குங்கிறதான் எல்லாரும் ஒப்பீனியன் சொல்றாங்க. அது அந்த ஒப்பீனியனோட தான் நானும் ஒத்து போறேங்கிறேன். அவங்க எப்படி தெரியுமா ப்ரோ, டிப்ல படாமலே ஒரு பவுலர் சும்மா அப்பீல் பண்றாங்க அப்படின்னா அது எத்திக்கல் கிடையாது. LBW நம்ம சில டைம் டிவில பார்க்கும்போது சொல்லுவோம், நம்ம கண்ணுக்கே தெரியுது இது வந்து விக்கெட்டே இல்லன்னு, எதுக்கு LBW அப்பீல் பண்றாங்க? அப்ப அது எத்திக்கல் இல்லையா? அப்பீல் பண்றது அவங்க ரைட்ஸ். கேட்சுக்கு அப்பீல் பண்றது அவங்க ரைட்ஸ். LBWக்கு அப்பீல் பண்றது அவங்க ரைட்ஸ். மன்கடுக்கு அப்பீல் பண்றது அவங்க ரைட்ஸ். அப்பீல் பண்றது ஒரு டீமோட பேசிக் ரைட்ஸ். இதுக்கு நீ அப்பீல் பண்ணணும், இதுக்கு நீ அப்பீல் பண்ணக்கூடாது. லைக் டு லைக்னு எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க? லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் நீங்க எப்படி சொல்றீங்க? அது வந்து பிளேயர் பண்ணனும் அவசியம் இல்ல ப்ரோ. ICC மேட்ச் ரெஃப்ரி ஷுட் செலக்ட்னு தான் இருக்கு. மேட்ச் ரெஃப்ரி ஷுட், நீங்க அந்த லால பாத்தீங்கன்னா ICC match referee should select someone who is like to like. The team should suggest someone like to like னு போடல. ICC match referee நான் எதுக்கு அப்பீல் பண்ணணும்? இல்ல சரி, அதுக்கு வந்து அப்பீலே பண்ண வேணாம்ல. அது வந்து அப்பீலே பண்ண வேணாம்ல, அவங்களே எடுத்திருக்கலாம்ல. அப்பீல் பண்ணணும்ங்கிறதும் லாஸ்ட்ல இருக்கு. அந்த லால இல்லனாலும் அது அவங்க பேசி வச்சிருக்கிறதாலதான் அதை அப்படி பண்றாங்க. இந்த டீம் வந்து அப்பீல் பண்ணலான்னு. அப்பீல் பண்ணது தவறுன்றது நீங்களும் ஒத்துக்கிறீங்கன்னா ஓகே தான். இந்த பிளேயர் லைக் டு லைக் இல்ல நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றீங்களா, அப்ப அந்த பாயிண்ட் 2 பேருக்கும் ஒத்து போகுதுன்னு தான் நானும் சொல்றேன். நான் அந்த பாயிண்ட் தான். கம்பீர நீங்க தப்பே சொல்லக்கூடாதுன்னு என்னால சொல்ல முடியல. இல்ல கம்பீரோட ஃப்ரீடம் நம்ம எப்படி தலையிட முடியும்னு கேக்குறேன். அந்த நேம் ஷீட்ல யார் பேரோட எழுதுறதுக்கு கம்பீருக்கு ரைட்ஸ், ஒருத்தரோட ரைட்ஸ் நம்ம எப்படி தலையிடுவோம் நான் கேக்குறேன். இல்ல அந்த ரைட்ஸ்ல தலையிட முடியாது. சச்சின் 99ல இருக்கும்போது எத்தனையோ வாட்டி நம்ம கண்ணுக்கே எனக்கு இன்னொன்னு சொல்றதையும் புரியல. என்னன்னா அஸ்வின் பண்றப்பயும் அதுவுமே எத்திக்கல் இல்லன்னு தான் பேசினாங்க. நீங்க எப்படி அஸ்வின் அண்ட் கம்பீரை வந்து என்ன கம்பேரிசன் பண்ணீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அது அன்எத்திக்கலா தோன்றப்ப அதுவுமே அன்எத்திக்கல்னு பேசினாங்க. இப்போ கம்பீர் பண்ணதான் அகைன் சொல்றேன். அஸ்வின் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ரன் அவுட் வித் இன் த லாஸ் ஆஃப் த கேம் அப்பீல் பண்ணாரு. அப்பீல் பண்றதுன்றது ஒரு போலரோட சாய்ஸ்.
அதே மாதிரி உள்ள இருந்து நேம் ஷீட்ல ரீப்ளேஸ்மெண்டா எழுதி கொடுக்கறது கம்பீரோட சாய்ஸ். நீங்க சாய்ஸ் ஒருத்தனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃப்ரீடம் கொடுத்தவன அந்த ஃப்ரீடம் பண்ணவனை நீங்க விட்டுட்டு அது நீ ஓகே அப்படின்னு சொல்ற அம்பையரும் மேட்ச் ரெஃபரியும் கண்டுக்காம இவங்க 2 பேரை திட்டிட்டு இருக்கீங்க. அந்த இப்ப அஸ்வினுக்கு எல்லாம் அன்எத்திக்கல்னாங்க, அப்ப அவுட் கொடுத்த ரெஃபரி யாரு சீட் பண்ணாரா? அப்போ இல்ல அது ஆக்சுவலி வித்தின் தி லாஸ் இருக்குன்னா இல்ல வித்தின் தி லாஸ் இருக்கு. அதுல நிறைய தெரியுமா சொன்னாங்க, அவர் பவுலிங் ஆக்ஷன் ஃபுல்லா போட்டுட்டு வந்து பண்ணாரா அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இது கம்பேர் பண்ணலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஓகே இது வேற அது வேற. ஓகே இது மேன்கார்ட்ன்றது வேற, இதுன்றது வேற. நான் என்ன சொல்றேன்னா, அவர் கன்செஷன் அந்த ஹெட் இன்ஜி என்னது அதுவே இல்லன்னு நான் சொல்றேன். கன்செஷனே இல்லன்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அது நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு எல்லா டீமும் எல்லாத்தையும் பண்ணிட்டு போறதுக்கு ஐசிசி விடாது நான் நம்புறேன். கிரிக்கெட் ஒரு சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட்டா நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு ஈஸியா எல்லாருமே ஏமாத்திட்டு அந்த அளவுக்கு எல்லாம் போயிட முடியாது நான் பாக்குறேன். அடியே படாம இல்ல எனக்கு வந்து ஆனா என்ன தோணுதுன்னா, எனக்கு கன்கஷன் இருக்கு, எனக்கு நான் ஒண்ணே சொல்றேன், எல்லாமே தாண்டி ஒரு பிளேயர் பால்ல அடி வாங்கிட்டு தலையில எனக்கு ஆட முடியலன்னு சொல்லலாம். அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி நீ அவனை ஆட வைக்க முடியாதுல்ல. அது எனக்கு தெரியல. அதுவுமே கிரே ஏரியா தான். அது நீ பிசிக்கல் எக்ஸாமின் பண்ணலாம். எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு அவர் சொன்னாரு, அவருக்கு மயக்கம் வருதா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டாக்டரே வந்தாலும் எனக்கு தலை சுத்துது, எனக்கு மயக்கம் வருது, பால் பட்டுருச்சிங்கன்னு சொன்னா அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுவுமே கிரே ஏரியா தான். ஆனா அது லால இருக்கு, நீ கன்கஷனுக்கு ஒரு சப் எடுத்துட்டு வரலன்ற ஒரு லா இருக்கு. அப்ப அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நான் இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஏமாத்த முடியாது அப்படின்லாம் எனக்கு தெரியல. தலையில அடிபட்டுருச்சு, எனக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு கன்கஷனுக்கு ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரலான்றது யார் வேணா பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. மயக்கம் வருதுன்னு பிளேயர் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா 100% இது கன்செஷனா இருக்கும். அந்த இது இருக்குமான்னு தெரியல எனக்கு. அது நல்லாதான் இருந்தாரு. அது நம்ம சொல்ல முடியாதுப்பா. அது நம்ம வந்து அவர் கன்கஷனே ஆகல, நம்ம இங்க உட்காந்து பேச முடியாது. ஆயிருக்கலாம், ஆகாமே இருக்கலாம். ஆனா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். எந்த டீம் வேணாலும் பால் அடி வாங்கிட்டாங்கன்னா. எனக்கு முன்னாடி ஜடேஜா பண்ணப்பவே அது கன்கஷன் மாதிரி இல்ல. ஜடேஜா வந்து 19வது ஓவர் ஆயிட்டாரு, அப்புறம் ஒரு 7 பால் 8 பால் ஆடினாரு, அதுக்கப்புறம் கன்கஷன் இருந்தாங்க. அதுவும் அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ஸ்பின்னரோட ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது வந்து சுத்தமா அவர் ஒரு ஃபுல் டைம் பவுலரு, இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரு. அண்ட் இவர் போட்ட மாதிரி டெத்ல வந்து ஸ்பெல்லி இவர் போட்டே இருக்க முடியாது தூபே. அதனாலதான் நானுமே இந்தியா சைடு போயிடுச்சு. தலையில அடி வாங்குற எந்த டீம் பக்கம்னாலும் போவோம். இது இந்தியா பக்கம் நான் பேசல, இது எந்த டீம்னாலும் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்தியாவுக்கு இங்கிலாந்து நடக்கிறதுனால இப்ப இந்தியாவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற நிலைமையில அவங்க இருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்லைட் அட்வான்டேஜ் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். அண்ட் எழுதி கொடுத்தது நமக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். நம்ம வந்து யாருமே வந்து நான் வந்து பர்சனலி கம்பீர வந்து மோசமான ஆளு இந்த மாதிரி நான் பேசல. இது எனக்கு ஒரு இது இருக்குல்ல, அந்த கருத்துப்படி எனக்கு அது எத்திக்கலா இல்ல. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க எழுதி கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. அவ்வளவுதான். அது என்னால கன்வின்ஸும் ஆக முடியல. இவங்க எழுதி கொடுத்ததுனால தான் அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா, இவங்க எழுதி கொடுத்ததும் எனக்கு எத்திக்கலா இல்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் எனக்கு எத்திக்கலா இல்ல. மேபி அவங்க டினையும் பண்ணிருக்கலாம். ஜவஹர் ஸ்ரீநாத் வந்து டினையும் பண்ணிருக்கலாம். அவர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்றதும் எனக்கு புரியல. அது வந்து இப்ப ஏன் இது வந்து இவ்வளவு பேசும் பொருளா இருக்கு அப்படின்னா, இந்த மேட்ச் மேபி இங்கிலாந்து பக்கம் போயிருக்கு, ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்துட்டாரு. சப்போஸ் 2-2 வந்திருக்கு, கம்பீர் வந்து இன்னொரு மேட்சையும் தோத்திருந்தாருன்னா சுத்தமா ஒரு கோச்சிங் வஸ்ட்ன்ற பேஸ்க்கு போயிடுமேன்றனால இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் கம்பீருக்குமே இது மஸ்ட் வின் மேட்ச்ன்னு இருக்கிறதுனால அவர் அவ்வளோ பேசுறவரு, அவரை எத்திக்கலான ஆள் மாதிரி தான் நான் பாக்குறவரு. மஸ்ட் வின் கேம் இது எங்கன்னா விட்டுருவோமோன்னு சொல்லிட்டு ஹர்ஷித்கான பேர் எழுதி கொடுத்துருப்பாரு எனக்கு தோணுது. ஏன்னா தப்பு பண்ணிட்டோம், டீம் செலக்ஷன் சரியா இல்ல, ஃபாஸ்ட் பவுலர் வேணும் கண்டிப்பா. இது வந்து ஒரு தலையில அடி வாங்கியிருக்காரு, கன்கஷனுக்கு நம்ம ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரலாம், அது வந்து ஒரு ஃபுல் டைம் பவுலர் எடுத்துட்டு வந்துடலாம் பண்ணிருப்போம் கம்பீரும் ஸ்கையும் சேர்ந்து எனக்கு தோணுது. அவ்வளவுதான். ஏன்னா இது மஸ்ட் வின் சீரீஸ். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அவரோட லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். கண்டிப்பா ஜெயிச்சாலும் ஆல்ரெடி போட்டாங்க. 2019 இருந்து ஒரு பைலேட்டரல் சீரீஸ் கூட வின் பண்ணல. 14 வருஷமா இங்கிலாந்து கிட்ட ஒரு சீரீஸ் கூட வின் பண்ணல, ஐ மீன் லாஸ் பண்ணலன்னு சொல்லி. சோ அப்படி இருக்கப்ப ரேவன் ப்ரோ, விக்கி ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுதுல? பிரேக் ஆகுது.
நான் போயிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்றேன் ப்ரோ. இல்ல விக்கி ப்ரோ ரீஜாயின் பண்றாரு. ஓகே மேபி அவர் வரைக்கும் நான் கண்டினியூ பண்றேன். என்னன்னா கம்பீர் எழுதி கொடுத்தது வந்து எத்திக்கல் அன்எத்திக்கல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. நான் என்ன சொல்றேன்னா அந்த டீமுக்கு வந்து எனி ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அவர் வந்து என்ன வேணா இப்போ அந்த மத்திஷா பத்திரனாக்கு இந்த நம்பர் ஆஃப் மினிட்ஸ் இருந்ததுல, நம்பர் ஆஃப் மினிட்ஸ் கழிச்சு தான் போலிங் போடணும் அப்படின்றப்போ தலை அம்பேர் கிட்ட பேசி கொஞ்சம் டைம் கொஞ்சம் இழுத்துட்டு போய் பத்திரனா போட்டார். கரெக்டா? அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே காட்டி அந்த ஒரு குவாலிஃபயர் 1 மேட்ச் நினைக்கிறேன். அந்த இன்சிடென்ட்ல உங்களுக்கு வந்து அது நீங்க கரெக்ட்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ட்ரை பண்றாரு, அவர் உனக்கு ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணி முடிச்ச அப்புறம் அம்பேர் இல்லப்பா நம்ம பேசின டைம்லாம் கணக்கு இல்ல, நீங்க வந்து உள்ள ஃபீல்டிங் அபிஷியலா மேட்ச் நடக்கும்போது இருந்த டைமிங் தான் கணக்கு, அதுல நீ வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா தோனி தோனியோட டெக்னிக்கல் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டாரு. ஏன்னா அது இப்ப தோனினா டெக்னிக், கம்பீர்னா எத்திக்கல் இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வருதுல இங்க. உங்களுக்கு புரியுதா? லூப் ஹோல் அது வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. நிறைய பேர் மீம்ஸ்லாம் கூட போட்டுருந்தாங்க. தம்பி ரெண்டு பேருமே வந்து லூப் ஹோல் தான் யூஸ் பண்றாங்க, ரெண்டு பேருமே கிரே ஏரியாவை தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஒருத்தர்னா டெக்னிக்கு, ஒருத்தர்னா வந்து இந்த மாதிரி எத்திக்கல் இல்ல அப்படின்னு மாறப்ப எனக்கு என்ன வருதுன்னா யார் அதை பண்றாங்கன்னு பாக்காதீங்க, பண்ற விஷயம் என்னன்றத பாருங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். என் பாயிண்ட் என்னன்னா தோனி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டாக்டிக்கலா மூவ் பண்ணிட்டாரு தான். இருக்கீங்களா? இருக்கோம் ப்ரோ. நீங்க நடுவுல நிறைய பிரேக் ஆயிட்டீங்க. இப்பயும் பிரேக் ஆகி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா. விக்கி ப்ரோ இருக்கீங்களா? பேசலையா நடுவுல? இப்பதான் வருது, நெட்வொர்க் இல்லப்பா. இப்பதான் ஸ்டாப் பண்ணனும். பேசிதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் அந்த பாயிண்ட். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஆனா எல்லாரும் அதே மாதிரி பேசுறாங்கன்னா எனக்கு தெரியல. இதே வந்து ஐபிஎல் அப்போ லாஸ்ட் ஐபிஎல் தான் நினைக்கிறேன், தோனி வந்து இவரு பத்திரானா வந்து ஒரு டைம் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து அம்பையர் கிட்ட பேசிக்கிட்டே ஒரு இது பண்ணாரு. அதுவுமே நான் சரியில்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோ பண்றப்ப. எனக்கு அது தோனி பண்ணாலும் சரியில்லை தான், கம்பீர் பண்ணாலும் சரி, எத்திக்கலா இல்ல. இது வந்து ஒரு அவங்க அதுல இருக்க லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரிதான் எனக்கு தோணி இருக்கு. அது தோனி பண்றப்போ நான் தோனி ஃபேன் தான், அது எல்லாருக்கும் தெரியும். தோனி பண்றப்போ எனக்கு அது வந்து வித்தின் த லாஸ்ட்ல என்னதான் பண்ணியிருந்தாலுமே எத்திக்கலா இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்மார்ட்னு சொன்னாலும் இது கம்பீர் பண்ணதும் எனக்கு அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க பிரேக் ஆகி போயிருக்கும் போது நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ரேவந்த் ப்ரோ கிட்ட, தோனி பண்ணதும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து வித்தின் த லாஸா இருக்கும் போது அவர் ஒரு ட்ரை பண்றாரு. அவர் என்ன ட்ரை பண்றாரு, லாஸ்க்கு அகெயின்ஸ்டா இந்த ஸ்போர்ட்டுக்கு டிஸ்கிரேஸ் தர மாதிரியோ, இந்த ஸ்போர்ட்டுக்கு அன்ஃபேரா இருக்கிற மாதிரியோ, லாஸ்க்கு அகெயின்ஸ்டாவோ எதுவுமே பண்ணாம லாஸ்க்குள்ள ஒன்னு ட்ரை பண்ணிருக்காரு பத்திரானா வச்சு. அந்த டைம் வேஸ்ட் பண்ணுது. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பத்திரானா பால் கொடுத்த அப்புறம் அம்பேர் இல்லப்பா இப்ப பேசுறதெல்லாம் கணக்கு இல்ல, அந்த டைமர் தான் கணக்கு, இன்னொரு பால கொடுன்னு சொல்லி தோனி கொடுத்திருப்பாரு. கரெக்டா தான் போட்டானு. அம்பேர் மீறிலாம் இங்க யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்றப்போ என் பாயிண்ட் என்னன்னா, ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூல்ஸ்குள்ள ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ட்ரைய வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணிருந்தீங்க. ஐசிசி பேரோல இருக்கிற அம்பேரும் சரி ரெஃப்ரியும் சரி, நீங்க அதை நீங்க நிராகரிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல பவர் கிடையாது. அவங்களால மேக்சிமம் என்ன பண்ண முடியும், அந்த சிச்சுவேஷன்ல நம்ம டீமுக்கு ஒரு ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ட்ரை. இதெல்லாமே வந்து எப்படி சொல்றது, அந்த டைம் நிறைய பேர் ஸ்மார்ட் மூவ்னு சொன்னாங்க. தோனி எனக்கு ஸ்டில் ஞாபகம், நான் தப்பே சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் மூவ் தான். நான் ஆக்சுவலா நான் அக்ரி பண்ணிப்பேன். ஏன்னா அது நீங்க ஒரு ட்ரை பண்றீங்க. கிரிக்கெட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது நீங்க ட்ரை பண்றீங்க. அம்பையர்ஸ் அந்த மூவுக்கு அவங்களுமே வந்து ஃபாலோ ஆயிட்டாங்க, அந்த ட்ராப்க்கு அவங்க ஃபாலோ ஆயிட்டாங்க. அப்படின்றப்போ லாஸ் ஆஃப் கிரிக்கெட்குள்ள நீங்க பண்ற எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை, பி இட் தோனி ஆர் கம்பீர். எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த விஷயத்துக்கு நம்ம தோனியை மேக்ஸிமம் ஹார்ஷா கிரிட்டிசைஸ் பண்ணவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, என்னன்னாலும் தோனி இப்படி பண்ணிக்க கூடாதுப்பா, தோனி பண்ணது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்ற ஸ்டாண்டும் கம்பீர் மேல யூஸ் பண்ற வேர்ட்ஸும் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு. இன்டு 100 டைம் சொல்லலாம். தோனியை மேக்ஸிமம் எனக்கு நிஜமாவே கம்பீர் மேலதான் நிறைய பேர் பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஓவராலா இந்தியா பண்ணதுன்னு தான் பேசுற மாதிரி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இருக்கு. இல்ல இந்தியா பிசிசிஐ அப்படிதான் போதே தவிர்த்து கம்பீர் மேல அவ்வளவு கிரிட்டிசிசம் இருக்கான்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி.
கம்பீர் டெஸ்பரேஷன்ல பண்றாருன்னு தான் நம்ம தமிழ் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. வை ஷுட் வி வின் லைக் திஸ் அப்படின்னு கேக்குறாங்க. வை ஷுட் டு வி ரியலி நீட் டு வின் லைக் திஸ் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்ன? எஸ், வி ரியலி நீட் டு வின் லைக் திஸ். அந்த இது திஸ் வாட்னா வித் இன் த லாஸ் ஆஃப் கிரிக்கெட், within the laws of cricket, without giving any disgrace to cricket, we should win like this அப்படின்றதா என்னோட ஸ்டாண்ட். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க ஒரு அப்பீல் பண்ணி, இப்போ டிஎன்பிஎல்ல ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது ப்ரோ. ஆஷனா டிஎன்பிஎல் ஆடிட்டு இருந்தாரு. அவர் ஒரு விக்கெட் எடுத்த உடனே ஆப்போனன்ட் டீம் டிஆர்எஸ் போனாங்க. டிஆர்எஸ்ல ரூல்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி அவங்க ஒரு செகண்ட் டிஆர்எஸ் கேட்டாரு. அதே பாலுக்கு அதே விக்கெட் கேட்டாரு. அதை அம்பையர் டினே பண்ணிட்டாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, கொடுத்தது தான் அப்படின்னு. இப்போ அம்பையர் கிட்ட டிசிஷன் இருந்தா, இப்ப அம்பையர் திருப்பி ரூல்ஸ் ரிவர்ஸ் ஆயிருந்தா அது திருப்பி ஒரு கான்ட்ரோவர்சியல் ஆயிருக்கும். ஆனா அஸ்வின் என்ன பண்ணாரு? அவரோட ட்ரை ஒண்ணு பண்ணாரு. ரெண்டாவது வாட்டி போனாங்க, அதுல ரெண்டாவது வாட்டி டிஆர்எஸ் போனாங்க, 2 ரிவ்யூ வேஸ்ட் பண்ணாங்க. ஒரு வாட்டி வந்து முதல்ல அவங்க ஆப்போசிட் டீம் இவரு சஞ்சு சாம்சன் எடுத்திருப்பாரு. திருப்பி 2வது டிஆர்எஸ் எடுன்னு சஞ்சு சாம்சனை கேட்பாரு. அப்ப டிலே பண்றாங்க, இப்பதானே எடுத்தோம் அப்படின்னு. ஆனா டிஎன்பிஎல்ல 2வது ரிவ்யூ இவங்க எடுத்தாங்க அஸ்வின் டீம். ஆனா அதே கொடுத்தாங்க. ஆஷனோட பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, எனக்கு நீ ரிவ்யூ கொடுத்திருக்க, பட் நீ என்ன இந்த பால் தான் யூஸ் பண்ண முடியும், இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், நீ என்ன டிக்டேட் பண்ண முடியாது. நான் எப்போ ரிவ்யூ கேட்கறேன், நீ திருப்பி பாரு, அதுதான் உன் வேலை அப்படின்னு பண்றாங்க. அதே மாதிரி நான் ரிவ்யூ எந்த பிளேயரோனா எழுதி தருவேன். அது லைக் டு லைக் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது உன் கடமை. நான் யாரவனா குடுக்குறேன் அப்படின்னா பிளைண்டா நீ கொடுத்தா அப்புறம் நீயே மேட்ச் ரெஃபரியா இருக்க. ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு, இங்க ஜவஹர் ஸ்ரீநாத் இல்லாம இருந்திருந்தாலும் திருப்பி ஜெய்ஷா கிட்ட போயிருக்கும். அது இங்க வேற கண்ட்ரியோட ரெஃபரி இருந்து அது வந்து ஓகே பரவாயில்ல நீங்க ஆடுங்கன்னு சொல்லியிருந்தாலும் ஜெய்ஷாவுக்கு போன் பண்ணி கேட்டிருப்பாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டிலாம் இருக்கும் நம்ம. அதனால வந்து எப்படி பேசினாலும் அது சுத்தி அப்படிதான் வரும். இது எனக்கு இது பண்ணது பிடிக்கலன்னு தோணுது, நான் அவ்வளவுதான் சொல்றேன். ஆனா இந்த பர்சனலா போறாங்கல்ல, அது வந்து எனக்குமே உடன்பாடு இல்லை. இவங்க இருக்கிறதுனால தான் இவங்க இப்படி பண்றாங்க. அப்படி பார்த்தா 2019 வேர்ல்டு கப்ல அவங்களுக்கு நடந்ததுமே அது அன்ஃபேர் தானே சொல்றோம். அப்போ இங்கிலாந்துல நடந்தது, அதனால இங்கிலாந்துக்காக ஃபேவரா போச்சுங்கிற மாதிரி இருக்காது. சோ இப்ப அங்க ஜவஹர் ஸ்ரீநாத் இல்லாம வேற யாரோ இருந்தாலும் அது அப்படிதான் வந்திருக்கும். அண்ட் எனக்கு அதே மாதிரிதான் கம்பீர் இல்லாம அது வேற யாரோ இருந்தாலும் அப்படிதான் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா தமிழ் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டி அங்க தோனி இருந்தா வேற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 100% ஸ்மார்ட் மூவ் சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்றேன். நான் இங்க என்ன நிறைய நான் விஷயம் பாக்குறேன்னா, என்ன விஷயம் நடக்குதுன்னு பாக்குறத விட ஃபர்ஸ்ட் யார் அதை பண்றாங்கன்னு தான் பாக்குறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் ரியாக்ஷன்ஸே போகுது. இவங்க என்ன பண்றாங்க, நான் என்ன சொல்றேன், இஷ்யூவை பாருங்க. இஷ்யூல தப்பு இருந்தா, இப்ப நான் வந்து கம்பீரோட கேகேஆருக்கு ஒரு வாட்டி மென்டார் பண்ணி கம்பீர் பண்ற எல்லாமே கரெக்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி என்னோட ஸ்டேட்மெண்ட்டை நான் ஆரம்பிக்கும் போதே என் கண்ணுக்கும் டூபேவும் ஹர்ஷித் ராணாவும் ரைட் டு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனா ஒரு இதுவை நீங்க எழுதி கொடுக்குறீங்க. நீங்க ஐசிசி மேட்ச் ரெஃபரிக்கு ஒரு மேட்ச்ல பெருசா என்ன ரோல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி 1-2 டைம் தான் நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையே வரும். அந்த டைம்ல கூட இவங்க யாரு பேரை எழுதி பார்த்திருக்காங்க, இல்ல லால என்ன இருக்கு அது கூட தெரியாம நீங்க கண்ணை மூட்டி நீங்க சைன் போடுறீங்கன்னா, அப்ப நீங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க யாரை பிளேம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ் காமிப்போம்ல, இவங்க தான் பிரச்சனை அப்படின்னு. அந்த பிரச்சனை ஏன் இவங்க பக்கம் வருதுன்னா என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா அது அவங்க சாய்ஸ், அவங்க விட்டுருவேன். இப்ப ஹர்ஷித் யாருப்பா சிவன் டூபே ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்ஷித் ராணா சொல்லுவாங்க, பாப்பா ஒன்னு ரமன்தீப் இல்ல வாஷி எழுதிட்டோ அப்புறம் நான் சைன் போடுறேன், இல்லைன்னா சிவன் டூபே போய் சும்மா நில்லுங்க சப்ஸ்டியூட் அப்படின்னு ஜவஹர் ஸ்ரீநாத் சொல்லியிருந்தா கம்பீர் என்ன பண்ணிருக்க முடியும்? என்ன இப்படி எல்லாம் எழுதி கொடுக்குறே நீ அப்படின்னு. இப்ப அம்பையர் வந்து என்னப்பா நீ இப்பெல்லாம் நீ டைம் ஓட்டுறியே, 10 நாளா போட முடியாது, அடுத்த ஓவர் தான் போட முடியும், இத்தனை மினிட்ஸ் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அம்பையர் சொல்லியிருந்தா அதுக்கு மாதிரி என்ன பண்ணிருக்க முடியும்? தோனியும் சரி கம்பீரும் சரி இவங்க ஒரு ட்ரை பண்றாங்க. அந்த லூப் ஹோல்ல ஒரு ஸ்போர்ட்டை வந்து நீங்க வித்தின் த லாஸ் என்ன வேணா பண்ணி ஜெயிக்கலாம். வித்தின் த லாஸ் சொல்றேன், வித்தின் த லாஸ் அந்த ஸ்போர்ட்டுக்கு நீங்க எந்த டிஸ்கிரேஸும் பண்ணாம ஒரு விஷயத்தை நீங்க அன்ஆர்த்தடாக்ஸா ட்ரை பண்றீங்க. அந்த ட்ரை பண்ணும்போது அது யார் அந்த பர்சன்ன்றதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப கமெண்ட் பண்ணி, நான் லிட்டரலி நம்ம எம்சிஜிஸ்லயே பார்த்தேன். அதான் நேத்தி கம்பீர் வந்து ஒரு மாதிரி நார்சிஸ்ட் வரைக்கும் சொன்னாங்க. எப்பா அவர் ஒரு லூப் ஹோல ட்ரை பண்ணாரு, அவ்வளவுதான். இந்த கேம்குள்ள அவர் ஒரு லூப் ஹோல ட்ரை பண்ணாரு. நீங்க வந்து கம்பீர் என்ன இருந்தாலும் அவர் கம்பீர் எழுதி கொடுத்துருக்க கூடாதுன்னு விக்கி ப்ரோ சொல்றது வந்து அவரோட ஒப்பீனியன், அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் அவர் வந்து தப்பு பண்ணல, அவர் வந்து ஒரு வகையில யோசிச்சிருக்காரு. தப்புலாம் கிடையாது, இல்லன்னு தப்பா இருக்குன்னா அதை வந்து அங்கேயே நிராகரிச்சிருப்பாங்கல்ல. அது இன்னொன்னு அனிருத் ஸ்ரீகாந்த் சொன்னது எனக்கு ஒண்ணு நல்லா இருந்தது நேற்று கமெண்ட்ரியில. நீங்க இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு வரீங்களா, ஆப்போனன்ட் கேப்டன் கிட்டயோ கோச் கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மேபி அது லாஸ்ட்ல இல்ல, மேபி அப்படி எடுத்துட்டு வந்துட்டா இப்படி பேசுறதுக்கோ டிபேட் பண்றதுக்கோ ஸ்பேஸ் இல்லாம போயிடும். அதை மேபி இதுக்கப்புறம் எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா பெரிய பிரச்சனையா போகுன்றதுனால
அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 2020 T20 மேட்ச் எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஜஸ்டின் லாங்கர் போய் தேர்ட் அம்பையர் கிட்டயும் மேட்ச் ரெஃப்ரி கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு ஆமா பேர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி, இத்தனைக்கும் அந்த பவுண்டரி லைன் கிட்ட ஆமா ஆமா நின்னு, அந்த அளவுக்கு நமக்கு இப்போ ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட் லைக் ஓரளவுக்கு சஹல் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். அதுக்கே அவங்க சண்டை போறாங்கன்றப்போ ஆப்போனன்ட் டீம் எதுக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பீட் இந்தியா ரிசீவிங் எண்ட்ல இருந்தாலும் சொல்றேன், அக்செப்ட் பண்ண போறது இல்லை. நீங்க ஜடேஜா சஹலுக்கே அக்செப்ட் பண்ணலன்னா யாருக்கு யார் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் பார்ப்பாங்க. இவங்க போயிட்டாங்க, இன்னொரு பிளேயர் ஃப்ரெஷ்ஷா வராருப்பா, அவர் 4 ஏன்னா ஜடேஜா போட போற 4 ஓவர்ஸ் அவர் எந்தெந்த ஓவர் போடுவாருன்றது சஹல் போடுறது சேம் கிடையாது, மேட்ச் அப் சேம் கிடையாது. அப்படின்றப்போ நீங்க பேருக்கு வேணா நம்ம சொல்லலாம் 4 ஓவர்ஸ் ஸ்பின்னர் வந்து இந்த 4 ஓவர்ஸ் மாத்துறாரு, 4 ஓவர்ஸ் ஆஃப் லெக் ஸ்பின் வேற, 4 ஓவர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேற. அப்படி பார்த்தா அன்னைக்கு ஜடேஜா அடிச்சாருன்னு சாஹல் பேட்டிங்ல அடிச்சிருப்பாரான்னு கேட்டாலும் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஆனா அந்த அவரோட ஓவர் கான்ட்ரிபியூஷன் இல்லாம போயிருச்சு அப்படிங்கறதும் இப்போ இங்க ஓவர் கான்ட்ரிபியூஷன் வந்து 4 ஓவர் இவர் போடுற மாதிரி வந்துருச்சுங்கிறதுனால தான் அது டிபேட்டபிளா இருக்கு. பட் இன்னொன்னு நான் என்ன நினைச்சேன், சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கனால இது ஒரு ஃபேர் வின்னா அப்படின்னு இருக்கு. தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஓவரா பேசியிருப்பாங்க கம்பீர் மேல. இப்பயாவது கொஞ்சம் அது ஓரளவு கம்மியா இருக்குன்னு தோணுது. என்னென்னமோ ட்ரை பண்ணாரு, ஜெயிக்கலங்கிற மாதிரி வந்திருக்கும். ஹர்ஷித் ராணா போடக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, அடிச்சிடணும், ஜெயிக்க கூடாது இந்தியா அப்படின்னா. எனக்கு should we win like this அப்படின்ற கொஸ்டினே ரொம்ப தப்பா தான் ஃபீல் ஆகுது. இல்ல எனக்கு புரியல, எதுவும் அகைன்ஸ்ட் எல்லாம் பண்ணி போய் அவர் சாண்ட் பேப்பர் தடவி should we win like this கேட்டா நியாயம். மேட்ச் ரெஃப்ரி அப்ரூவ் பண்ண ஒரு டிசிஷனை நீங்க பண்றீங்க, அதுக்கு இன்னும் இந்தியா பெருசா தப்பு பண்ண மாதிரி, ஏதோ இந்தியா ரொம்ப ரொம்ப ஏதோ ரொம்ப பேடா ப்ரொஜெக்ட் ஆகுது ப்ரோ இந்த விஷயம். எனக்கு ஏன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸே வந்து நீங்க லாஸை குறை சொல்லல, ஐசிசில யார் இது ஃப்ரேம் பண்ணாங்களோ அவங்க குறை சொல்லல, அதை அப்ரூவ் பண்ண மேட்ச் ரெஃப்ரியை பெருசா சொல்லல. கம்பீரோட டெஸ்பரேட், நீங்க கம்பீர் வந்து மஸ்ட் வின் சீரீஸ்ல இருக்காரு ப்ரோ, 100% அக்செப்ட். கம்பீரோட சிச்சுவேஷன் விக்கி ப்ரோ சொன்னது வந்து 100% அக்செப்டட். அதுக்காக அவர் எழுதி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் அண்டர் பிரஷர்ல இருக்காரு, எழுதி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. எழுதி கொடுக்கறது நான் அகைன் சொல்றது அவரோட ரைட். இப்போ அதை டினை பண்ணி சிவம் டுபே பதில் வாஷி உள்ள வந்திருந்தாரு ஒரு பேச்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹர்ஷித் ராணா பேரை எழுதி கொடுத்து அதை டினை பண்ணி வாஷி இருந்தா ஹர்ஷித் ராணா பேர் எழுதி கொடுத்தது கூட வெளியே நியூஸா வந்திருக்காரு. சரி லைக் டேரக்டா வாஷி வந்துட்டாருப்பா அப்படின்னு விஷயம் முடிஞ்சிருக்கும், யாருமே சொல்ல போறது இல்ல. அப்படின்றப்போ இவங்க அக்செப்ட் பண்ண ஒரே ரீசன்னாலதான் உள்ள வராங்கன்றப்போ, இத்தனைக்கும் நான் சொன்ன மாதிரி ஜவஹர் ஸ்ரீநாத் இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2006 டெபியூ பண்ணாரு மேட்ச் ரெஃப்ரியா. அவ்வளவு 2 decades எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து அவ்வளோ இதுவாகவும் இஷ்டத்துக்கும் டிசிஷன் எடுக்க போறது இல்ல. கன்கஷன் சும்மா சொன்ன உடனேவும் அவர் தலையில அடிபட்டு இருக்கா, சரி இன்னொருத்தர் கொடுப்பா, 4 hours போற டெத் ஸ்பெஷலிஸ்ட் எடுக்கிறியா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவரோட ரெப்யூட்டேஷனும் இங்க இருக்கு. தப்பு இப்போ கிளியரா தப்பு பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ரெஃபரி இருக்க முடியுமான்ற ஒரு கொஸ்டினும் அங்க வந்துடும். ஏன்னா இது வந்து என்ன இருந்தாலும் ஐசிசி மேட்ச், இது ஐசிசி ரெப்ரசென்ட் பண்ற மேட்ச் அப்படின்றப்போ கம்பீர் மேல இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் சொல்றேன். நான் வந்து நீங்க தோனிய புகழாதீங்க அப்படின்னு நான் சொல்லல, தோனிக்கு நீங்க தப்புனா எப்படி தப்புன்னு அந்த ஒரு லேயர்ல முடிக்கிறீங்களோ, பீட் ஃபார் எனி பிளேயர் அந்த எனி பர்சன் அந்த லேயர்ல முடிச்சுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா ஒரு லெவல் மேல என்ன பொறுத்த வரைக்கும் நான் கம்பீர் தப்பு பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இங்க நீங்க அப்ரூவ் பண்ணாதானே அதை பண்ண முடியும். இப்போ சச்சின் 90s இருக்கும்போது எத்தனையோ வாட்டி கிளியரா எல்பிடபிள்யூவே இருக்காது அவுட் கொடுப்பாங்க, டிப்பே இருக்காது அவுட் கொடுத்துருவாங்க டிஆர்எஸ் இல்லாத டைம்லாம். அப்போ நம்ம எல்லாருமே வந்து அம்பையர் தான் திட்டிட்டு இருந்தோம். அம்பையர் பெருசு பிரபு கூட சொல்லுவார், அந்த டைம்ல ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த அம்பையர். அப்ப ஏன் யாருமே அப்பீல் பண்ண போலர்ஸ், ஆஸ்திரேலியன் போலர்ஸ் அப்பீல் பண்றதுனால தானே அம்பையர் அவுட் தராங்க. அப்பீலே பண்ணாம அடுத்த பால் போட போயிட்டாங்கன்னா அம்பையர்ஸ் அவுட் தர போறது இல்ல. சோ இந்த இடத்துல கொஸ்டின் நம்ம பண்ண வேண்டியது அந்த ஆஸ்திரேலியன் போலர்ஸியா இல்ல அம்பையரியா அப்படின்னு பார்த்தா அந்த டைம்ல எல்லாருமே நம்ம அம்பையர்ஸ் தான் வந்து பிளேம் பண்ணோம், எதுக்குப்பா தப்பா டிசிஷன் கொடுத்த சம்பந்தமே இல்லை. ஏன்னா அப்பீல் பண்ணது அவங்க ரைட் அப்படின்றப்போ ஒருத்தங்க அவங்க ஃப்ரீடம்குள்ள அவங்க ரைட்ஸ்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப இது பண்ணாம, ரியல் பிரச்சனை என்ன அப்படின்னா ஐசிசி மேட்ச் ரெஃப்ரி அது அவர் தப்பு பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல கிரே ஏரியா, நான் சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரி வச்சிருக்காரு, ஸோ அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு லூப் ஹோல்குள்ள யூஸ் பண்ணிட்டு இவங்க வந்ததாகவும் இருக்கலாம். மேபி அந்த ஒரு ரூலை வேணா நீங்க ரீஃப்ரேம் பண்ண சொல்லாமே தவிர இந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணதுக்காக நம்ம இந்தியன் பிளேயர்ஸே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, இப்ப ஆஷனா யூடியூப் வந்த அப்புறம் தான் அவரை பீப்புள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஷனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஷனா நம்ம என்னென்னலாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியும், சோசியல் மீடியால பார்த்துருப்போம். அவர் கொஞ்சம் ஆக்டிவ் காட்டுறாருப்பா, அவர் இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு ரியல் பர்சனா எந்த அளவுக்கு ஒரு டவுன் டு எர்த் யூடியூப் வந்த அப்புறம் தான் தெரியும்ன்றப்ப எல்லா பர்சனுமே அந்த அளவுக்கு பப்ளிக்ல வந்து காமிக்க முடியாது. இப்போ கம்பீர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்லாம் நம்ம வந்து காமிக்க முடியாது. அப்படின்றப்போ மேபி அந்த பர்சன் மேல இவ்வளோ நெகட்டிவ் ப்ரொபகண்டா வேணாம் அப்படின்றதோட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
ஆனா அவரே வந்து இது வந்து இப்படி லைக் டு லைக் இல்லன்னு பேசுறாரு, பண்ணிருக்க கூடாதுன்னு. இல்ல அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். பட் நீங்க பாயிண்டிங் அவுட் தி ஃபிங்கர்ஸ் நீங்க யார்கிட்ட பண்றீங்க? ஆஷன் கரெக்டா சொல்றாரு. ஏன்பா அவன் எழுதி கொடுத்துட்டான், நீ எப்படிப்பா உள்ள விடுவான்னு தான் அவர் கேக்குறாரு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, அவன் அசித் ராணாவே எழுதி கொடுத்துட்டான், நீங்க எப்படி உள்ள விடுறீங்க? அவருமே ஆல்மோஸ்ட் நாங்க சேம் பாயிண்ட்ல தான் இருக்கோம். நீங்க உள்ள விடுறதுனால தானே அங்க பிரச்சனையே வருது. அப்படின்றதுனால நீங்க எழுதி கொடுத்தவங்க மேல பிரச்சனை. அது சுத்தி எல்லாமே இந்தியன்ஸ் இருக்கிறதால தானே அது எல்லாரும் இவ்வளவு பேசுறாங்க. அது நம்மளால இது பண்ண முடியல, டினை பண்ண முடியல. எனக்கு இந்த கிரே ஏரியாஸ் இருக்குல்ல, அது எந்த டீம்னாலும் யூஸ் பண்ணும். அதுக்கு வந்து இப்போ இந்தியா பக்கம் இருக்கப்ப அவங்களும் அந்த கிரே ஏரியாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். இது எந்த டீம் பண்ணியிருந்தாலும் இந்த பேச்சுக்கள் வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து 100% அக்ரி பண்றது என்னன்னா, இது அவங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சப்போஸ் விராட் கோலி கேப்டன்சில நடந்திருக்கு, ரோஹித் சர்மா கேப்டன்சில நடந்திருக்கு, மும்பை பண்ணிருக்கு, ஆர்சிபி பண்ணிருக்கு, சிஎஸ்கே பண்ணிருக்கு, தோனி பண்ணிருக்காருன்னா இது வேற மாதிரி கன்சீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா என்ன லாஜிக்ல பேசுறீங்க நீங்க? அவங்க கேட்டாங்க, இவங்க கொடுத்தாங்க. அவங்க கேட்டது தப்புன்னு அவங்க கொடுத்ததுதான் அதை விட பெரிய தப்பு. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இது வேற ஒருத்தருங்கிறதுனால இந்த மாதிரி பேச்சுகள் வருதுங்கிறது தான் உண்மை. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், என்னதான் நீங்க சொல்லியிருந்தாலுமே, என்னதான் இருந்தாலும் லைக் என்னதான் இன்டர்நேஷனல் மேட்ச், அதுக்கப்புறம் பேட்டிங் விளையாண்டு போனதுக்கு அப்புறம் வந்து 10 நிமிஷம் கழிச்சு வீங்கும், எதுவா இருந்தாலுமே ஏதோ ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இந்த ரூல்ஸ்ல இருக்கும். ரைட்டா இந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்களோன்னா கண்டிப்பா பெரிய அட்வான்டேஜ். ஆனா நிறைய பேர் இந்த பாயிண்ட சொல்லல. நான் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். ஹை அட்வான்டேஜ் எடுத்தாங்க. தம்பி அப்பா எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குப்பா அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் துபேவை. யார பாருங்க, அவர் சொல்றாருங்க, என்னங்க பண்ண முடியும், சொல்ல முடியாதுல நம்ம போய். இந்த அட்வான்டேஜ் கொடுத்த இது ஐசிசி மேல தப்பா இல்ல அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டு கம்பீர் மேல தப்பா? இதுதான் நான் ஒரு क्वेश्चனா வைக்கிறேன். இல்ல ப்ரோ, அதுக்கு ஏதாச்சும் ஒரு அதுல ஏதாச்சும் பண்ணணும். வீக்கமோ இல்ல வந்து அந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயரை போய் காமிக்கணும். தலையில மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்ப தலையில வந்து நமக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி அடிப்பட்டது கூட 3 மாசம் கழிச்சு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம வந்து அவர் ஒரு 10 ஓவர் ஆடினாரு, அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிட்டாரு, நம்ம பேசுறது வந்து அதனாலதான் அது கிரே ஏரியா. அங்க நீ சொல்ல முடியாது. நீ தலை சுத்துது சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு வாமிட் வருது, லூஸ் மோஷன் ஆகுது, நான் என்னால ஆட முடியாதுன்னு சொன்னா கூட ஓவர் போட முடியாது. வந்து ஒரு பால் வந்து ஹெல்மெட்ல பட்டுருச்சு, கழுத்துக்கு மேல பட்டுருச்சு, எனக்கு தலை சுத்துதுன்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து உனக்காக ஆடலாம். அப்படி கிரே ஏரியாவா இருக்கும் போது அந்த ரூல்லயே வந்து நம்ம இது பண்ணி வச்சிருந்தால, எப்படி அம்பையர்ஸ் கால் சொல்றாங்களோ அது மாதிரி ஒருத்தரோட உயிரே போயிருக்குங்கிறதுனால தான் அந்த ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா ப்ரோ, அதுவும் என்னன்னா நீங்க உள்ள பிராக்டிஸ் பண்ணும்போது ஆனாலும் ஆகாது. நீங்க ஆன் த கேமரா ஆன் த ஃபீல்ட்ல மேட்ச் நடக்கும் போது பால் தலையில பட்டா மட்டும்தான் இந்த சினாரியோ அப்ளிகபிள். அதுவும் இல்லாம ப்ரோ நீங்க சொல்றது பாயிண்ட்லாம் வந்து உண்மைதான். இதுல வந்து ஒரு டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கானா இருக்குதான். நான் என்ன கேட்கறேன், அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிற கம்பீர் மேல தப்பா, அந்த அட்வான்டேஜ் கொடுக்குற ஐசிசி மேல தப்பா தான் கேட்கறேன். நீங்க யார தப்பு சொல்லணும்னு நான் கேட்கறேன். இல்ல ரூல்ஸ்ல இருக்கும்போது யாரும் தப்பு சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து அது ஐசிசில இருக்கு. ஆனா இப்ப இவருக்கு என்ன நார்ம்ஸ் இருக்கு, இவருக்கு என்ன எத்திக்கல் வேல்யூ இருக்குன்றதான் இங்க எல்லாரும் திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அவங்க நீ ஏன் எழுதி கொடுத்தேன்னு கேக்குறாங்க. அந்த கேள்வியை நம்மளால இது எழுதி கொடுத்ததே தப்பு, அதனாலதான் அவர் கொடுத்தாருன்னு பேசுறவங்க கிட்ட நம்ம பேச முடியாது. இல்ல ப்ரோ, அது லாஜிக்லெஸ் பாயிண்ட் ப்ரோ. எழுதி கொடுத்ததுனாலதான் அவர் கொடுத்தாருன்றது எப்படி லாஜிக்? என்ன எழுதி கொடுத்தா நீ கொடுத்துருவியா மேட்ச் ரெஃப்ரியா? அப்புறம் எதுக்கு உன்னை பே பண்ணி உட்கார வச்சிருக்காங்க மேட்ச் ரெஃப்ரியா? அது வித்தின் தி லாஸ்ட்ல தான் இருக்கு. வித்தின் தி லாஸ்ட்ல இருக்கப்போ அவங்க பண்றது நம்ம எத்திக்கல்னு சொல்லிதான் ஆகணும். ஆனா என்ன விஷயம்னா, இப்ப இது கம்பீர் பண்ணி இருக்கதால இது இவ்வளவு பெரிய பாயிண்டா போகுது, அவ்வளவுதான் இதுல இருக்க பாயிண்ட். ஆனா இது கம்பீர் பண்ணாலும் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த பாயிண்ட பேசிதான் இருப்பாங்க. இது வந்து ஃபேரா அன்ஃபேராங்கிற பாயிண்ட் அது எப்படி அஸ்வினுக்கு வந்ததோ அதே மாதிரி வேற யாரும் இங்க கோச் பண்ணியிருந்தாலும் வந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. இது கம்பீருங்கனால ஓவரா இருக்கு. பட் ஃபேர் அன்ஃபேர்ங்கிற டிபேட் பாயிண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்தியன்ஸ்ல யார் பண்ணியிருந்தாலும் அதிகமா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வேற கண்ட்ரீஸை விட இப்போ இல்ல அது ஏன்னா நம்ம தானே நம்ம இந்தியன்ஸ் நம்ம இந்தியன் கிரிக்கெட் தானே ஃபாலோ பண்றோம். நீங்க சொன்ன நியூசிலாந்து போர்ட்ல இருந்து போயிருக்காருன்றது அது உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியாதுல்ல. இங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபாலோ பண்றாங்க, இங்க அவங்களுக்கு இருக்க இன்ஃபுளுன்ஸ் இங்க பாக்குறாங்க, போர்டுக்கு இருக்க அட்வான்டேஜஸ் பாக்குறாங்க, போர்டுக்கு இருக்க ரெவன்யூவை பாக்குறாங்க, அதை வச்சு இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து நீ ஆஸ்திரேலியா பண்றானே நீ பாக்கலையே, நீ நியூசிலாந்து பண்றானே பாக்கலையே நம்மள இந்தியன்ஸை கேட்க முடியாதுல்ல. அவங்க ஃபாலோ பண்ணாத கிரிக்கெட் அவங்க எப்படி
நம்ம பண்ண முடியும். ஐசிசி சேர்மன்ன்ற ஒரு போஸ்ட பத்தி இத்தனை நாள் நம்ம யாருமே பேசல. ஜெய்ஷா அங்க இல்ல போறாருன்னு இல்ல நான் அப்படி சொன்னா இல்ல. என் ஸ்ரீனிவாசன் இருந்தப்பவும் பேசியிருக்காங்க. அதான் ப்ரோ என் ஸ்ரீனிவாசன் அதுக்கு நடுவுல டோட்டல் கேப். ஸ்ரீனிவாசனுக்கு அப்புறமும் ஒரு இந்தியன் இருந்தாரு ஒரு 2-3 இயர்ஸ். பேர் வந்து வேற எதுவும் எக்ஸாக்டா நேம் தெரியல. அவருக்கு இல்ல அப்புறமும் இல்ல இருந்தாரு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா அவர் அவ்வளோ ஒரு கமாண்டிங்கான பர்சனாலிட்டி இல்லன்றனால பெரிய பேரே தெரியல நமக்கு. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த உடனே இப்போ பிசிசிஐல இருந்தாரு ஐசிசில போயிட்டாரு அப்படின்னு சொல்றது நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்ற வேண்டிய அவசியமே இல்லை ப்ரோ. தெரியாதவங்களுக்கு நான் ஜஸ்ட் இது ஒரு ஃபேக்டா சொல்றேன். 2016ல இருந்து ஆகஸ்ட் 2020 வரைக்கும் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டோட சேர்மனா இருந்துட்டு ஒரு மாசம் பிரேக் எடுத்துட்டு உடனே அக்டோபர் 2020ல ஐசிசியோட சேர்மன் 4 வருஷம் சர்வ் பண்ணிருக்காரு. இப்போ இதுவே இந்தியாவில் அப்படி யாராவது ஒருத்தர் பண்ணி மற்ற எல்லா கண்ட்ரீஸும் 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆடி இந்தியா எல்லா இடத்துக்கும் போய் 2 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருந்தா இந்தியாவை நம்ம என்னெல்லாம் சொல்லியிருப்போம்? T20 வேர்ல்ட் கப்ல ஒரே ஒரு ஸ்டேடியம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது அந்த அளவுக்கு ஃபேவரட்டிசம் அப்படின்னு, இன்க்ளூடிங் மீ, நானுமே சேர்ந்து தான் சொல்றேன். அப்படின்றப்போ 3 டெஸ்ட் சைக்கிளா தொடர்ந்து நீங்க அல்டிமேட் சேலஞ்சு உங்க கண்ட்ரிக்கு கொடுக்காமலே இருக்கீங்க. எல்லா டீம்ஸும் அவ்வளோ பேட்டில் அவுட் பண்றப்போ இதே இந்தியாவில் பண்ணியிருந்தா நம்ம இந்தியாவை எவ்வளவு சொல்லியிருப்போம்? இதே ஜெய்ஷா வந்துட்டாரு, இந்தியா நீங்க எல்லா இடத்துக்கும் போங்க, 2 டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஆடிட்டு வாங்கப்பா, அவங்களாம் 5 மேட்ச் ஆட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம், எவ்வளவு பொலிட்டிசைஸ் பண்ணியிருப்போம், எந்த அளவுக்கு தப்பா சொல்லியிருப்போம். நான் சொல்றேன் இதெல்லாம் ஹேப்பனிங் தான் இந்தியால. இது அவ்வளோ நீங்க பிசிசிஐ வரைக்கும் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நீங்க ஜெய்ஷா இழுக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்றத ஏன் பாயிண்டா இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஐசிசில எலெக்ட் ஆனதுனால எது பண்ணாலும் ஜெய்ஷாப்பா, எது பண்ணாலும் அது நான் நேத்து கரெக்ட் பண்ணேன். 2020 வந்து நடந்தது. அப்ப என்ன ஜெய்ஷா என்ன போஸ்டிங்ல இருந்தாரு நான் நேத்து லைவ்லயே கேட்டேன். அதுக்கும் ஜெய்ஷாக்குலாம் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ஆனா இதுல அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்களா இந்தியான்னு கேட்டா அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அதனாலதான் நம்ம பேசியிருக்கோம். பட் இது ரிசீவிங் எண்ட்ல இந்தியா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பேசுவோன்றதை நம்ம அப்பதான் பார்க்கணும். பட் இந்த ரேவன் சொன்ன மாதிரி தலையில அடிபட்டுருச்சு, உள்ள போய் படுத்துக்கிட்டு என்னால ஆட முடியாதுன்னு ஒரு 50 அடிச்சு ஒரு போய் படுத்துக்கிட்டாரு, இன்னொருத்தர் வந்து பவுலிங் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா ஆப்போசிட் டீமுக்கு அட்வான்டேஜ் தான். அது எந்த அளவுக்கு, ஏன்னா எந்த டீமுமே, நான் திருப்பி சொல்றேன், இது கம்பீர்னு கிடையாது, எந்த டீமா இருந்தாலும் கரெக்டான பிளேயரை எழுதி கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே எனக்கு தெரியுது. இது இந்தியான்னு கிடையாது, வேற எந்த டீம் கன்கஷன் தப்பா இருந்தாலுமே அவங்களுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ன மாதிரி போயிருக்கு, எந்த பிளேயரை நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துட்டு வந்தா பெட்டரா இருக்குமோ அந்த பிளேயர் பேரை தான் எழுதி கொடுப்பாங்க. இது நான் கண்டிப்பா எந்த வீடியோலனாலும் திருப்பி சொல்லுவேன். நான் வித்தின் த லாஸ்ட்ல பண்றேன், நான் வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எழுதி கொடுக்குறேன்னா யாரும் எழுத போறது. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓபனர் அவுட் ஆயிட்டாங்க ஜெய்ஷ்வாலுக்கு பதில் நீங்க வந்து ருத்ராஜ் கேக்கோட எழுதி கொடுப்பாங்களா இம்பாக்ட் கன்கஷன்ஸ் அப்படின்னு? சான்ஸே கிடையாது. அவங்க எப்படி வித் பாலோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் போடுற பேட்டரா யாராவது இருக்காங்களா பார்த்து எழுதி கொடுப்பாங்க. அதான் வித் பால் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு பார்த்து தான் எழுதி கொடுப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வரும்போது பவுலிங் ஒரு 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுக்கிற பவுலர் தான் கண்டிப்பா எழுதி கொடுப்பாங்க. இல்லையா, ஜெய்ஷ்வால் வந்து ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாரா, திருப்பி இன்னொரு ஓபனர் இறக்கி ஆட விடுவாங்க. அதுவும் சான்ஸ் இருக்கு. சோ அது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் டீம் சொல்றது, எந்த டீம்னாலும் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் செய்யும். பட் இந்த ரூலை பத்தி தான் நம்ம திருப்பி பேசணும். இந்த மேட்ச்ல நடந்த விக்டரி வந்து இந்தியாவுக்கு நம்ம அன்ஃபேர்னு நினைக்கிறோம்னா இந்த ரூலே அன்ஃபேர்ன்றது தான் திருப்பி நம்ம பேசணும். அதுதான் என்னோட பாயிண்டா இருக்கு. ரூலே ஒரு ஸ்லைட்லி கிரே ஏரியாவா இருக்கும் போது வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரூல் இருக்கும் போது அது இருக்கணுமா என்னன்னு தான் என்னோட கேள்வி ப்ரோ. சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வேணா கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல ஆனா சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் தான் ஃபீல்டிங் பண்ணணும்னு இருக்கு, அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் திருப்பி வரணும்னு. பட் மண்டியில அடிப்பட்ட ஒருத்தரை நீங்க அப்படி வர வைக்கவும் முடியாது. அதனால தான் அந்த ஃபிலியூக்ஸ்க்கு நடந்த அப்புறம் தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. விக்கி ப்ரோ சொன்னதான் ரொம்ப கரெக்ட். அந்த இடத்துல பீட் எனி கண்ட்ரி யாரா இருந்தாலும் லைக் டு லைக் நேம் கொடுக்க மாட்டாங்கன்றப்போ நம்ம கம்பீர் அவ்வளோ டார்கெட் பண்ற கம்பீர மிஸ்டேக் சொல்றோம். இப்போ கம்பீர் அன்எத்திக்கல்னா அப்போ எந்த கிரிக்கெட் டீம்லயுமே யாருமே எத்திக்கலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்போர்ட் ஆடுறேன்னா அந்த ஸ்போர்ட்டோட ரூல்ஸ்குள்ள ஸ்போர்ட்டோட லாஸ்க்குள்ள தான் நான் ஆடணும். ஏன்னா எத்திக்கல்ன்றது ஒரு சப்ஜெக்டிவ், லாஸ்ன்றது ஒரு ரிட்டன் ஃபேக்ட். நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நிமிஷம், கம்பீர் வந்து அவ்வளவு ஓப்பனா பேசுறாருங்கிறதுனால தான் இவ்வளவு கிரிட்டிசிசம் ஒரு மேல திரும்புதுங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல இருந்து வேற ஒண்ணும் இல்ல. நீ இவ்வளவு பேசுறியே அப்புறம் நீ இவ்வளவு இப்படி பண்றியே அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வராங்க அந்த டிபேட்ன்ற மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க ஒரு கமெண்டேட்டரா ஒருத்தர் வந்து அவரோட ரோல் என்னன்னா கமெண்ட்ரி பண்ணணும் ப்ரோ. ஒருத்தர் ஒரு மாதிரி கமெண்ட்ரி பண்ணுவாங்க. இப்ப அபினவ் முகுந்த் ஒரு மாதிரி கமெண்ட்ரி பண்ணுவாரு, அனிருத்தா ஸ்ரீகாந்த் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவாரு, சீகா சார் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவாரு.
கமெண்ட்ரியில நீங்க ஒரு ஃபிளேவரா தான் கம்பீரோட ஃபிளேவரை பார்க்கணும். இது வந்து ஒரு கோச்சா ஆக்ட் பண்றாரு. கமெண்ட்ரியோட ஃபிளேவரையும் இது நீங்க கன்ஃபியூஸ் பண்ண. அகைன் சொல்றேன், கம்பீர உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸே சொல்றேன். இதே கம்பீர் வந்து இப்ப கமெண்ட்ரி பேனல்ல இருந்தா இது இந்தியா வேற யாராவது பண்ணியிருந்தாலும் அவரு அப்படிதான் பேசியிருப்பாரு இது எத்திக்கலான்னு. ஆனா அவருக்கு இப்போ இந்தியாவுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த இடத்துல இருக்காரு. அதுக்கு அவர் என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணிருக்காரு. அதுதான் உண்மை. அத வந்து நம்ம அவரு பண்ற இடத்துல வேற யாரு பண்ணியிருந்தாலும் அதே பேசியிருப்போமான்றது நீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கோங்கன்றதான் நான் நினைக்கிறேன். வேற எதுவுமே என்னோட பாயிண்ட் இல்ல. ஆமா ப்ரோ, அவர் கமெண்ட்ரியில இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். தப்புன்ற ஸ்டாண்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் கமெண்ட்ரி ஜாப்ல இருக்காரு. என்ன ஜாப்ல இருக்கோமோ நம்ம அதுக்கான ஒரு விஷயம் தான் சொல்ல போறோம். இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கலாம், அந்த இடத்துல அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்றது. நீங்க இந்த விஷயம்னா நான் வந்து இந்த விஷயத்த அப்படி ஏமாத்த மாதிரி நான் பார்க்கல. கொஞ்சம் இன்ஜுரி வந்துச்சு அட்வான்டேஜ். ஏன் நான் சொல்றேன்னா, நான் பாக்குறேன் எக்கச்சக்க மேட்சஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு எவ்ரி 2 or 3 மேட்சஸ்ல ஒரு டைம் ஒரு பிளேயருக்கு மண்டியில அடிபடுது, வந்து செக் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த நேரத்துல அதை யூஸ் பண்ணி எவ்வளவோ விஷயம் இருக்கும்போது அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவங்களுக்கு இப்படி ஒரு தாட் வந்திருக்குமான்றது என் மைண்ட்ல தெரியல. உள்ள போன அப்புறம் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நிஜமாவே ஏதாவது ஒரு இது அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும், கொஞ்சம் கேரா இருக்கு, போமையான சிச்சுவேஷன்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? இல்ல எனக்கு சிரிப்பு ஏன் வருதுன்னா அது கிரே ஏரியா தான். அதை நம்மளால எப்பவுமே இது பண்ண முடியாது. வேணுங்கிறப்ப எடுத்துப்பாங்கன்றதான் என்னோட கருத்தா இருக்கு. நம்ம என்னதான் பேசினாலும் எனக்கு அதுதான் நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டு ஒரு பாயிண்ட்ல நான் கன்வின்ஸ் ஆயிட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்து ஒரு பேசர் கம்மியா ஆடுறோன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு டீம் இந்தியாவுக்கு. அதுக்கு ஏத்ததை பண்ணிருக்காங்க, அது அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் என்னால அதுல பார்க்க முடியுது. சோ இது எந்த டீம் வேணாலும் பண்ணும், அது அவங்களுக்கு தேவைப்படுறப்ப. இல்ல ப்ரோ, டூபேக்கு அடிபட்டிருக்குமா இல்லையான்றதே வந்து கான்வர்சேஷனா நான் பார்த்தேன் யூடியூப் சேனல்ஸ்ல. பெரிய நம்ம அப்படி பார்த்தா நம்ம இப்ப கிரிக்கெட்ல நம்ம எதையுமே பிலீவ் பண்ண முடியாது. உள்ள ஆடுற யாருமே நம்ம எதுவுமே பிலீவ் இப்ப இதை கூட நம்ம பிலீவ் பண்ணலன்னா அப்ப எதை தான் நம்ம பிலீவ் பண்ணுவோம். அவங்களால முடியலன்னு சொன்னா கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. என்னால நிக்க முடியல. லா இருக்குல்ல, அவங்களுக்கே வழி இல்ல. அங்க மேட்ச் ரெஃபரியா இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், அம்பையரா இருக்கட்டும், நீ இல்ல போயிட்டு வா அப்படின்ட்டு மேட்ச் எல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிளேயருக்கு வந்து அடிபட்டுச்சு, அப்போ ஒண்ணும் இல்ல, அப்போ ஒண்ணும் தெரியல, இப்பதான் லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்றத போய் கூட சொல்லலாம். சோ அப்போ வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ வரும்போது இவ்வளவு ஒரு லூப் ஹோல் இருக்கும்போது எதுக்கு இந்த ஒரு ரூலை வச்சிருக்கணும்னு நான் கேக்குறேன். இல்ல அதை பண்ண முடியாதுங்கிற நான் அதுல ஒண்ணு சேர்க்கறது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2 டீமோட கேப்டன்ஸ் அக்ரி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி விடணும். ஆனா அவங்களுமே நம்ம கேக்குற கேள்விதான் கேட்பான், அவனுக்கு உண்மையாவே தலையில அடிபட்டு இருக்கான் அவங்களதான் கேட்பேன். ஆமா, இன்னொன்னு என்னன்னா, நிஜமாவே அடிபட்டு கொஞ்சம் வீங்கி இருந்தா இந்த பிக் பாஸ் ராணவ் சௌந்தர்யா கதை தான் ஆயிடும். ஏப்பா ஒருத்தனுக்கு நிஜமாவே அடிபட்டு இருக்கு, நாங்க வெளியே ஸ்கேனு கூட்டு போகணும்னு சொல்றோம், இப்ப நிஜமா அடிபட்டு இருக்கான ஒரு கொஸ்டின் கேட்பியா? அப்படி ஏன்னா யாருக்கு எப்போ எந்த அளவுக்கு சீரியஸ் நமக்கு அந்த மொமெண்ட்ல தெரியாதுல்ல ப்ரோ. நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு பக்கம் ஸ்கேனு கூட்டு போயிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் எங்க அப்பீல் ஃபார்ம் நிஜமாவே அடிபட்டு இருக்கா அப்படின்னு அந்த மொமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஆப்போனன்ட் டீம் கேட்க முடியாது. ஆப்போனன்ட் டீம் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா, லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி கேட்பாங்க, ஆப்போனன்ட்டுக்கு இருக்கிற மாதிரி. ஏன்னா நான் அகைன் சொல்றது என்னன்னா, நீங்க ஜடேஜா சஹாரியா அக்செப்ட் பண்ணிக்கல ஒரு டீம், அப்ப யார் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இப்ப கேட்டாலும் என்ன சொல்லிருக்கோம், இன்னைக்கு நாங்க வந்து 3 பேசரோட போயிருக்கோம், அதுல ஒரு பேசர் தூபே, அவர் வந்து எனக்கு 3 ஓவராவது மினிமம் போட்டிருப்பாருன்னு டிபேட் பண்ணிருப்பாங்க இங்கிலாந்து கிட்ட கேட்டாலும். கண்டிப்பா. ஆமா, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்போனன்ட் டீம் கிட்ட கேட்கறது பிராக்டிகலி ஒர்க் அவுட் ஆகாது. யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அப்ப இந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு முடிவு இல்ல அப்படி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இங்கே பண்ணிடலாமா போயிட்டா 1 மணி நேரத்துக்கிட்ட போயிடுச்சு. என்னோட ஒரே ஸ்மால் ரெக்வெஸ்டா என்னன்னா, இது லைவே பண்ணிருக்கலாம், யாரு பண்ணாங்கன்றத தாண்டி என்ன ஆயிருக்குன்றத பாருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா வைங்க, யார் என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்றத நிஜமா பாருங்க. ஒருத்தர் ஃப்ரீடம்ல தலையிட வேணாம். மேட்ச் ரெஃபரியும் சொல்றேன், கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் ப்ரோ என்னோட இது. ப்ரிவியூலாம் இந்த வீடியோல பண்ண முடியாது மக்களே, மன்னிச்சிருங்க, ஏன்னா ஒண்ணா வந்துருச்சு இதுவே. சோ ரேவந்த் உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. அதே ப்ரோ, லைக் வந்து இதுல வந்து நிறைய வந்து எத்திக்ஸ் மீற மாதிரி இருக்கு. லைக் நிறைய ஒரு பிளேயர் அடிபட்டிருக்கான்ற ஒரு மெயினா வந்து அடிபட்டதுனாலதான் வராரு. அடிப்பட்டதே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் அட்வான்டேஜ் இருக்குன்றதுனால இந்த ரூலே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ப்ரோ. அடிபட்டுச்சா நீ வீட்டுல உட்காந்து போன சப்ஸ்டியூட் ஃபீல்டிங் வேணா வந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ப்ரோ.
நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இது திருப்பி இந்தியாவுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றது காத்திருக்கீங்கன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா இந்தியாவும் இதற்கு ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்னைக்கு வந்து இது அன்ஃபேர்னு நம்ம பேச போறோமா இல்ல என்ன பேச போறோங்கிறது, இல்ல திருப்பி இந்த டேட்டை கோட் பண்ணி அன்னைக்கு இந்தியா பண்ணுச்சுல அதுக்காக தான் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த நாளை குறிச்சு வச்சுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கண்டிப்பா ஃபேரா நடக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த அப்பீல் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றப்ப மேட்ச் ரெஃபரி இன்னுமே கவனமா இது வந்து மேன் டு மேன் ரீப்ளேஸ்மெண்டா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டான்னு பார்த்துதான் ஒரு டெசிஷன் எடுக்கணும்ன்றதான் என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட எண்ணங்களையோ கருத்துக்களையோ கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாளைக்கு லைவ் வரும். ஸோ தட் உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு எப்போ லைவ்னு ஸ்கெடியூல் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது விக்கி வித் ஆகாஷ் அண்ட் ரேவந்த். Bye bro. Bye bye.